பாக்யலட்சுமி திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 8:30க்கு உங்கள் விஜயில். நீலம் புரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் மற்றும் யாலி பிலிம்ஸ் தயாரிப்பில் கலையரசன் நடிக்கும் குதிரைவால் மார்ச் 18 முதல் திரையரங்குகளில். மரணத்தில் ஏதாவது மர்மம் இருந்ததுன்னா அது சசிகலாவுக்கு தான் தெரியும் அப்படின்னு ஓபிஎஸ் ஓப்பனாக பேட்டி அளித்தார். ஒரு வாரத்தில் திரும்பிடுவாங்க அப்படின்னு விஜயகுமார் ரெட்டி ஓபிஎஸ் கிட்ட சொன்னதா ஓபிஎஸ் ஆணையத்தில் பதிவு பண்ணுறாரு. அப்போ நீங்கள் தர்ம யுத்தம் நடத்தும்போது சொன்னது என்ன? தப்பு தானே? செப்சிஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவர் தான் ரிச்சர்ட் பிலே. அவரை போஸ்ட்மார்ட்டம் டாக்டர்லாம் சொல்லுவாங்க அவங்க ஊரில். ஆனால் அவர் இங்கே செப்சிஸ் டாக்டராக வந்தார். அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தார். ரிச்சர்ட் பிலேயோட ட்ரீட்மெண்ட் பெருசு. பாபு மனோகர் இப்போ சாட்சி சொல்லும்போது சொல்கிறாரு, எலெக்ஷன் டைம்லேயே அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தது, முதலமைச்சராக பதவியேற்றப்பவுமே இந்த பிரச்சனை இருந்தது, நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன், நான் டயரை தொட்டு கும்பிட்ட தலைவி, அவங்க சாக கிடக்கிறாங்க, அவங்க சிகிச்சை சரியில்லை, அவங்க வெளிநாட்டுக்கு கொண்டு போங்க, புத்தம் சரணம் கச்சாமி, சசி சரணம் கச்சாமி, ஜெயலலிதா மரணம் மூடப்படுது கச்சாமின்னு டோட்டலாக காலில் விழுந்து ஓபிஎஸோட இமேஜே காலி. டபுள் கேம் ட்ரிபிள் கேம் பண்ணுவாங்க, அந்தர் பல்ட்டி ஆகாச பல்ட்டின்னு சொல்லுவாங்க. ஓபிஎஸ் அடித்தது என்ன விதமான பல்ட்டின்னே தெரியல, அந்தளவுக்கு போயிருக்கு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் நக்கீரன் முதன்மை சிறப்பு செய்தியாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல் சார். 2016 செப்டம்பர் 22 அப்பல்லோ மருத்துவமனையில் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகிறார். டிசம்பர் 5 மரணம் செய்தி வெளியாகுது. நடுவில் 75 நாட்கள். ஓபிஎஸும் போகிறாரு, சசிகலா போகிறாங்க, அமைச்சர்கள் போகிறாங்க, எல்லோரும் போகிறாங்க. நடுவில் பேட்டிலாம் கொடுத்தாங்க. போயிட்டு இந்த செய்தி தொடர்பாளர், அதிமுக செய்தி தொடர்பாளர்லாம் பேட்டிலாம் கொடுத்தாங்க. இவ்வளவும் நடக்குது. அதுக்கப்புறம் மரணத்துக்கு அப்புறம் ஒரு ஆட்சி முதலமைச்சர் யாருங்கிற மாதிரிலாம் குழப்பம் வருது. அதில் பல அணிகளாக பிரிகிறாங்க, 2 அணிகளாக பிரிகிறாங்க. அப்போ தர்ம யுத்தம் அப்படின்னு சொல்லி நடத்துகிறாரு. தியானம் பண்ணிவிட்டு அவர் ஒரு பேட்டி அளிக்கிறார். அதில் ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னவர் மிகப்பெரிய ஒரு பரபரப்பாகுது. அப்படி சொன்னவர் அதுக்கப்புறம் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. 8 முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகலை. ஆட்சி மாறினதுக்கப்புறம், திமுக ஆட்சி மாறினதுக்கப்புறம் ஒரு சம்மன் அனுப்பப்படுது. 9வது முறையாக அனுப்பப்படுது. இந்த திமுக ஆட்சியில் தான் அவர் ஆஜராகிறார். ஆஜராகி என்ன சொன்னார், அங்கே என்ன கேள்வி எழுப்பப்பட்டது, இவருடைய சந்தேகத்தின் இவர் எந்த சந்தேகம், அதாவது மரணத்தில் என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னது, அங்கே சந்தேகம் ஏதாவது சொன்னாரா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இது இன்றைக்கி திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே இளவரசி ஆஜராகிறாங்க. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் ஆஜராகிறார். எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் பிரகாரம் இது ஓபிஎஸோடு நிற்க போகிறதில்ல. இந்த விசாரணை ஆணையத்தில் ஏற்கனவே சுகாதாரத்துறை செயலாளர் ஆஜராகிருக்காரு, மற்ற அமைச்சர்கள் ஆஜராகிருக்காங்க, இப்போ ஓபிஎஸ் ஆஜராகிருக்காரு. அடுத்து ஆஜராக போகிறவர் எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ் ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருக்குன்னு சொன்னப்போ உலகமே நம்பிச்சு. அவர் ஆர்கே நகரில் பணத்தை வச்சு, ஜெயலலிதாவுடைய பணத்தை வச்சு ஓட்டு கேட்டார். அந்த விஷயத்தை தேர்தல் கமிஷன் கூட கண்டிச்சுது. ஜெயலலிதாவுடைய சாவில் மர்மம் இருக்குன்னு சொல்கிற சந்தேகம் எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் இருக்குது. எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸில் போகிறாங்க, அவங்க அட்மிட் ஆகுறாங்க, நல்லா இருக்கிறதா சொல்கிறாங்க. காவேரி கூட்டம் தொடர்பாக ஒரு கூட்டம் நடக்குது. அதில் ஜெயலலிதாவோட அறிக்கை கொடுக்குறாங்க. சட்டமன்ற இடைத்தேர்தல் வருது. அதில் தம்பு இம்ப்ரெஷன் ஜெயலலிதா வைக்கிறாங்க. வேட்பாளர்களுக்கு ரெட்டையிலை கொடுக்கறதுக்கான தம்பு இம்ப்ரெஷன் ஜெயலலிதா வைக்கிறாங்க. இப்படி எல்லாமே போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அவங்கள அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வருது, மேல் சிகிச்சைக்காக. அதுக்கப்புறம் வானான்னு சொல்கிறாங்க. பிரதாப் சி ரெட்டி ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ நினச்சா ஜெயலலிதா வீட்டுக்கு போகலாம், அந்தளவுக்கு அவங்க குணமாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சடனாக ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, அவங்க இறக்குறாங்க. இப்போ இதான் கேள்வி. அப்போது இந்த சாவில் மர்மம் இருக்குது அப்படின்றது அதிமுக தொண்டனுடைய, சாதாரண தொண்டனுடைய ஒரு விஷயம். ஜெயலலிதா இவ்வளோ நாள் இருந்தாங்க,
இவ்வளோ நாள் சிகிச்சை பெற்றாங்க, இவ்வளோ வியாதிகள் அந்த அம்மாவுக்கு இருந்தது, அதெல்லாம் தாண்டி அந்த அம்மா உயிர் வாழ்ந்துச்சு, ஒரு மன உறுதி இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது, எப்படி சிகிச்சை அளிக்கப்பட்டது, அதில் என்ன மர்மம் அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து அதிமுகவினருக்கு இருந்தது. சசிகலா தான் வந்து கொண்டுட்டாங்க, சசிகலா வந்து ஜெயலலிதாவை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றது வந்து சாதாரண மக்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு சசிகலாவுக்கு தெரிஞ்சு தான் எல்லாம் நடந்தது, சசிகலா தான் எல்லாம் பண்ணாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருந்தது. அந்த சந்தேகத்தை கிளப்பினது ஓபிஎஸ். சசிகலா தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க, எங்களை பக்கத்தில் கூட விடலை, நாங்கள் எதுவுமே பார்க்கல, அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க, அந்த மரணத்தில் ஏதாவது மர்மம் இருந்ததுன்னா அது வந்து சசிகலாவுக்கு தான் தெரியும் அப்படின்னு ஓபிஎஸ் ஓப்பனாக பேட்டி அளித்தார். அதுதான் தர்ம யுத்தம். சசிகலா ஜெயலலிதா வந்து ஒரு பெரிய பேஷண்ட்டு, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கேஸ் ஹிஸ்ட்ரி இருக்கும், அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி பிரகாரம் அதை தாண்டி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னும் போது ஜெயலலிதாவுடைய மரணத்தில் வந்து மர்மம் இல்லை அப்படின்னு சில பேர் வந்து இன்றைக்கி கூட டிவிக்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஏன் சிசிடிவி அகற்றப்பட்டது, இது ஒரு சந்தேகம். சிசிடிவி அகற்றப்பட்டது. அப்போது ஓபிஎஸ் கிட்ட கேட்குறாங்க, சிசிடிவி அகற்றப்பட்டது, முன்னாள் தலைமைச் செயலாளர் வந்து ராம்மோகன் ராவ் வந்து முதல்வர் அலுவலகமும் பாதுகாப்பு அதிகாரிகளும் சொல்லி தான் வந்து சிசிடிவி அகற்றப்பட்டது, உங்களுக்கு ஏதாவது அது தெரியுமா, ஏன்னா அப்போதைய முதல்வர் அவர், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, அது சம்மந்தமாக எனக்கு எதுவுமே தெரியாது, இதுதான் பதில். இப்போது இன்றைக்கி ஆஜரான ஓபிஎஸ்ஸை வந்து கேள்வி கேட்டது நிரஞ்சன் ஒரு லாயர், அவர் வந்து ஆறுமுகசாமி கமிஷனில் இருக்கக்கூடிய ஒரு லாயர், அவர் தான் வந்து கேள்விகள்லாம் கேட்குறாரு, அதுக்கான பதில்களை தான் அவர் சொல்கிறார். சிசிடிவி ஏன் அகற்றப்பட்டது அப்படின்னா, நீங்கள் கொடநாடு கொள்ளை நடக்குது, அங்கே சிசிடிவி இயங்கலை, அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சிசிடிவி இயங்கலை, ஏன் இந்த சிசிடிவி இயங்கலை அப்படின்ற கேள்விக்கு தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் என்ன பதில் சொல்கிறாருன்னா, முதல்வர் அலுவலகமும் பாதுகாப்பு அதிகாரிகளும் வந்து சிசிடிவி வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறார். இது பற்றி ஓபிஎஸ் கிட்ட கேட்டப்போ எனக்கு எதுவும் தெரியாதுங்க, அந்த மாதிரி எந்த விஷயமும் என்னோடய கவனத்துக்கு வரல, முதல்வர் அவர் தான். ஆனால் இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜெயலலிதாவுக்கு இதயத்தில் பிரச்சனை இருக்குது, ரைட்டா? ஜெயலலிதாவுக்கு இதயத்தில் பிரச்சனை இருக்கா அப்படின்னு விஜயபாஸ்கர் ஏற்கனவே சொல்லியிருக்கார். ஜெயலலிதாவுக்கு இதயத்தில் பிரச்சனை இருக்கான்னு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு சுகர் இருக்குன்னு மட்டும் தெரியும் அப்படின்னு. அப்புறம் ஒரு சாட்சியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயலலிதாவை வந்து வெளிநாட்டுக்கு சிகிச்சைக்கு கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வருது, ரைட்டுங்களா? அதாவது அதுக்கு வந்து அமைச்சரவை கூடி தான் முடிவெடுக்கணும், ரைட்டுங்களா? இவர் வந்து பொறுப்பு முதலமைச்சர் தான், அப்போ ஓபிஎஸ் முதலமைச்சர் ஜெயலலிதா தான், பொறுப்பு முதலமைச்சராக இவர் இருக்கார். ஆனாலும் இவருக்கு முதலமைச்சருக்குரிய எல்லா பவரும் இருக்குது, அந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான் அது. அப்போது ஜெயலலிதா வெளிநாட்டுக்கு சிகிச்சைக்கு கொண்டு போகணுன்னா அது வந்து அமைச்சரவை கூடி முடிவெடுக்கணும் அப்படின்றது தான் கண்டிஷன். ஜெயலலிதாவுக்கு வெளிநாட்டுக்கு சிகிச்சைக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு சமீன் சர்மா அப்படின்னு ஒரு டாக்டர் அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதாவை வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு டாக்டர் வந்து கன்சல்டேஷன் பண்ணுறாங்க, அவர் பேர் வந்து ரசல், அமெரிக்கன் டாக்டர். அவர் வந்து கன்சல்டேஷன் பண்ணுறார். கன்சல்டேஷன் பண்ணும்போது ஜெயலலிதாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, மிட்ரல் வால்வில் வந்து ஹார்ட்டில் இருக்கக்கூடிய மிட்ரல் வால்வில் நக்கீரன்லாம் அதெல்லாம் அந்த 75 நாட்களில் என்னென்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு தெளிவாக குறிப்பிட்டோம். நம்ம மிட்ரல் வால்வில் வந்து பூஞ்சை காளான் டெவலப் ஆகிருக்கு, ஃபங்கஸ் டெவலப் ஆகிருக்கு. அதாவது ஃபங்கஸ் டெவலப் ஆகுதுன்றது வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அந்த சிறுநீர் கழிக்கும் இடத்துல இருக்கக்கூடிய ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படியே மேலே போயிட்டு லங்ஸு இதுக்கு போகுது, ஹார்ட்டுக்கு போகுது. ஹார்ட்டில் வந்து மிட்ரல் வால்வ் என்பது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம், ஹார்ட் பீட்டுக்கு எல்லாத்துக்கும் ஆபத்தான விஷயம். அப்போது அவங்களுக்கு வந்து அதிகபட்சம் அளிக்கப்பட்ட மிக நவீனமான சிகிச்சை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேன் எடுத்தது தான், அந்த மாதிரி சிடி ஸ்கேன் எடுத்தது தான் ஒரு அதிகபட்ச சிகிச்சை. ரிச்சர்ட் பீலே வந்தார்,
எய்ம்ஸ் டாக்டர்ஸ் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. பாபு மனோகர்னு சொல்லிட்டு அப்போலோவுடைய ஹார்ட் டாக்டர் வந்தார், எல்லாரும் வந்தாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு சாதாரணமாக ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஆஞ்சியோகிராம்னு ஒன்று பண்ணுவாங்க. இது வந்து யாருக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்தால் கூட சரி, எனக்கு கூட ஒரு தடவை ஹார்ட்டில் பிளாக் இருக்குதுன்னு சொல்லும்போது ஆஞ்சியோகிராம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பிளாஸ்ட் பலூன் மாதிரி வச்சு வெடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆஞ்சியோகிராம் சொல்லுவாங்க. அதை வந்து பண்ணணும் அப்படின்னு. ஆனால் ஜெயலலிதாவுக்கு மற்ற சிகிச்சை எல்லாமே செய்யப்பட்டது, ஆனால் ஆஞ்சியோகிராம் கடைசி வரைக்கும் பண்ணலை. இந்த ஆஞ்சியோகிராம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ரசலும் இந்த டாக்டர் சரீன் ஷர்மா இவங்க 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர்ஸ் வந்து சீன்லேயே இல்லை, ரசலும் இல்லை, சரீன் ஷர்மாவும் இல்லை. அவங்க வந்து பரிந்துரை பண்ணிட்டாங்க. ரசல் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் தான் வராரு. அவர் ஃபாரின் டாக்டர்னால வீடியோ கான்ஃபரன்ஸில் தான் வராங்க. ஏன்பா இதய நோயில் இதயத்தில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆஞ்சியோகிராம் ஏன் பண்ணல அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்வி. மற்றவங்க சொல்கிற மாதிரி ஜெயலலிதாவுக்குன்னு ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது, கேஸ் ஹிஸ்ட்ரியை ஃபாலோ பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் நடந்தது, எல்லாமே நடந்தது. அவங்க இறந்து போகிறது ஹார்ட் அட்டாக்ல தானே இறக்குறாங்க. ரைட்டா? டாக்டர் பண்ணணுங்கிறாரு, பண்ண வேணான்னு சொன்னது யார்? அதான் பண்ண வேணான்னு சொன்னது யார்? அப்போது ஓபிஎஸ் சொல்கிறாரு, நான் 35வது நாள் வந்து நான் போயிட்டு சொன்னேன், இந்த மாதிரி பிரதாப் சி ரெட்டிக்கிட்டையும் சொன்னேன், மற்றவங்ககிட்டையும் சொன்னேன், வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அண்ணாவுக்கு சிகிச்சை அளித்த மாதிரி எம்ஜிஆருக்கு சிகிச்சை அளித்த மாதிரி நம்ம சிகிச்சை அளிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது ஹெல்த் மினிஸ்டர் வந்து விஜயபாஸ்கர் வந்து நல்லாயிட்டு வராங்க, அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு விஜயபாஸ்கர் சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை வந்து நான் வேறொரு விஷயமா டாக்டர் விஜயகுமார் ரெட்டின்னு பிரதாப் சி ரெட்டியோட மருமகன் அவர்கிட்ட நான் போய் பேசும்போது சொன்னேன். நான் அவர் சொன்னார், இன்னும் 1 வாரத்தில் நல்லா வந்துடுவாங்க, அவங்க வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க சொன்னாங்க அப்படின்னு ஓபிஎஸ் சொல்கிறாரு. அதனால தான் வந்து வெளிநாட்டு சிகிச்சைக்கு கொண்டு போகலை அப்படின்னு சொல்கிறார். அப்போது என்ன கேள்வி வருதுன்னா, நீங்கள் தர்ம யுத்தம் நடத்துனீங்கல்ல, ஜெயலலிதா மரணத்தில் வந்து மர்மம் இருக்கே, ஜெயலலிதாவோட சிகிச்சை முறைகள் சரியில்லை, சசிகலா தான் அதுக்கு பொறுப்பு, ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு காரணம் சசிகலா தான் வந்து ஜெயலலிதாவை கொன்னுட்டாங்க அப்படின்னு நீங்கள் வந்து தர்ம யுத்தம் நடத்துனீங்கள்ல, சவப்பொட்டியோட ஊர்வலத்துக்கு போனீங்கள்ல, இப்போது அன்னைக்கு சொன்னது இன்றைக்கி எப்படி மாற்றி சொல்கிறீங்க நீங்கள்? ஜெயலலிதா வந்து நல்லா இருக்காங்க, ரைட்டா, 1 வாரத்தில் திரும்பிடுவாங்க அப்படின்னு விஜயகுமார் ரெட்டி வந்து ஓபிஎஸ் கிட்ட சொன்னதா ஓபிஎஸ் வந்து ஆணையத்தில் பதிவு பண்ணுறார். அப்போ நீங்கள் தர்ம யுத்தம் நடத்தும்போது சொன்னது என்ன? தப்பு தானே? ட்ரீட்மெண்ட் சரியில்லை, அவங்களுக்கு இது பண்ணல அது பண்ணல பார்க்கல. ஒரு கட்டத்தில் வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்க, ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டாங்க. அதில் பொன்னையன்னு ஒருத்தர், அவர் எதை வேணால் பேசுவார். அவர் வந்து ஒரு ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டாங்க, இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இந்த பிரான்ஸ் தமிழச்சின்னு ஒரு அம்மா, அவங்க வந்து ஜெயலலிதாவை கொண்டு வரும்போதே வந்து பணமாக தான் உள்ளே கொண்டு வந்தாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு அவங்க ஒரு பரபரப்பாக ஒரு விதத்தை கிளப்புனாங்க. ஃபேஸ்புக்கில் எல்லாமே பெருசாக ஓடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க காவேரி கூட்டம் நடத்துனாங்கன்றாங்க, எலெக்ஷனுக்கு கையெழுத்து போட்டாங்கன்றாங்க, எல்லார்கிட்டையும் நல்லா பேசினாங்கன்னாங்க. தர்ம யுத்தத்தில் கலந்துக்கிட்ட பிஹெச் பாண்டியனும் தனியாக ஒரு பேட்டி வச்சார். ஆமாம், அவரும் சொன்னார், தர்ம யுத்தத்தில் கலந்துக்கிட்ட அவரும் சொன்னார், அடித்தாங்க, இன்ஜெக்ஷன் போட்டாங்க, எல்லாமே சொன்னாங்க. அப்போது இன்றைக்கி ஆணையத்தில் வந்து ஓபிஎஸ் சொல்கிறாரு, 1 வாரத்தில் நல்லாயிடுவாங்க அவங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறார். காவேரி இதில் வந்து அவங்க அறிக்கை கொடுத்தாங்களே காவேரி பிரச்சனையில், அதை வந்து ராம்மோகன் ராவ் கிட்ட கேட்டேன், ஜெயலலிதா டிக்டேட் பண்ணி தான் அவர் வந்து அறிக்கை தயாரித்தார், ஃபோன்லேயோ நேர்லேயோ இதுலேயோ ஒன்றில் டிக்டேட் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னது ஏற்கனவே என்ன, கூட்டமே நடந்தது அப்போலோ ஹாஸ்பிட்டலில், காவேரி அணை கூட்டமே நடந்தது, அதில் வந்து ஜெயலலிதா படுத்த படுக்கையிலே இருந்து கலந்துக்கிட்டு டிக்டேட் பண்ணாங்க அப்படின்னு தான் ஏற்கனவே ராம்மோகன் ராவ் சிகிச்சை அளிக்கும்போது சொன்னது,
ரைட்டா? ஜெயலலிதா அது மாதிரி கையெழுத்து போட்டாங்க. அதுவும் ஜெயலலிதா நல்லா இருக்காங்க, இவங்க சொன்னாங்களே இட்லி சாப்பிட்றாங்க, ஆப்பிள் சாப்பிட்றாங்க, ஆரஞ்சு சாப்பிட்றாங்க, கேழ்வரகு சாப்பிட்றாங்க, ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறாங்க, அது மாதிரிலாம் சொன்னாங்க இல்லையா? அதெல்லாம் மெய்ப்படுத்துகிற விதமாக ஜெயலலிதாவுக்கு உடல்நிலை ஒன்றுமே இல்லை. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், ஃபீவரு அப்படின்னு முதல்ல, அதுக்கப்புறம் லங்ஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்மளாம் எழுதினப்புறம் மிட்ரல் வால்வில் பூஞ்சை காளான் வளர்ந்துருக்கு அப்படின்னு. இது அப்போலோட அறிக்கைகள் தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி வந்து சிங்கப்பூர்லேருந்து வராங்க. ரிச்சர்ட் பிள்ளை வந்த உடனே அவர் என்ன சொல்கிறாரு, செப்சிஸ்ன்றது சுகர் மாதிரி ஒரு வியாதி. முத்தி போயிடுச்சுன்னா எல்லா ஆர்கனையும் செயலிழக்க வச்சிடும். செப்சிஸ்ன்றது ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன். ஹார்ட் ஃபெயிலியர் ஆகலாம், லங்ஸ் ஃபெயிலியர் ஆகலாம், கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம், எது வேணால் ஃபெயிலியர் ஆகலாம். இதுதான் செப்சிஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவர் தான் ரிச்சர்ட் பிள்ளை. அவரை போஸ்ட்மார்ட்டம் டாக்டர்லாம் சொல்லுவாங்க அவங்க ஊரில். ஆனால் அவர் இங்கே வந்து செப்சிஸ் டாக்டராக வந்தார். அவர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தார். ரிச்சர்ட் பிள்ளையோட ட்ரீட்மெண்ட் வந்து பெருசு. அப்போது அதுக்கப்புறம் ஜெயலலிதா இறந்து போகிறாங்க. ஜெயலலிதா இறந்தப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொடுக்குற அறிக்கையில் அவங்களுக்கு மலம் கழிக்கிறதுல பிரச்சனை இருந்தது, மூச்சு விடுறதுல பிரச்சனை இருந்தது, இதயத்தில் பிரச்சனை இருந்தது, ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தது, சுகர் இருந்தது, ரைட்டுங்களா? அவங்களுக்கு முட்டி வலி இருந்தது, அவங்களால நடக்க முடியாத அளவுக்கான ஒரு கண்டிஷனில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு விதத்தில் உண்மை. அந்த கடைசியாக ஓபிஎஸ் இன்னைக்கு சொன்ன சாட்சியத்தில் கூட நான் வந்து அந்த மெட்ரோ ட்ரெயின் விழாவில் வந்து கடைசியாக பார்த்தேன் அவங்கள. அப்போ வந்து ரொம்ப தளர்வாக இருந்தாங்க அப்படின்னு. இளவரசி இன்னைக்கு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்லேயும் 2016 தேர்தலின் போதே அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னு. அப்போ அந்த முட்டி வலியெலாம் நம்மளே பார்த்துருக்கோம். அவங்களுக்குன்னு ஒரு தனியாக லிஃப்ட் வச்சு தான் மேடையில் ஏற்றுவாங்க. அதுக்குன்னு ஒரு தனி லிஃப்ட் வச்சுருப்பாங்க. அதை வந்து சீக்ரெட்டாக கவர் பண்ணிப்பாங்க. நம்ம தொடர்ச்சியாக ஜெயலலிதா வாட்ச் பண்ணும்போது தெரியும். இப்போ ஜெயலலிதாவுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருந்ததுன்னு அப்போலோ எப்போ சொல்லுது? மரணத்துக்கு அப்புறம். ஏன் அப்போலோ முன்னாடி சொல்லலை? அட்மிட் ஆன உடனே யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், ஃபீவருன்னு சொன்னாங்க இல்லையா? ஏன் முன்னாடியே ஜெயலலிதாவுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தது? இவங்க பாபு மனோகர் வந்து இப்போ சாட்சி சொல்லும்போது சொல்கிறாரு, எலெக்ஷன் டைம்லேயே அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தது, முதலமைச்சராக பதவியேற்றப்பவுமே இந்த பிரச்சனை இருந்தது, நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன். பாபு மனோகர் வீட்டில் ட்ரீட் பண்ண டாக்டர், அவர் ஆணையத்தில் சாட்சி அளிச்சிருக்கார். ட்ரீட் பண்ண அவங்க வந்து அடிக்கடி தலை சுத்தல் வருது, நடக்க முடியாமல் சிரமப்படுறாங்க, நீங்கள் வந்து ஒர்க்லோடை குறைச்சிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை நான் 16 மணி நேரம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக வேலை செய்யணும், மக்களுக்காக நான் உழைக்கணும், மக்களுக்காகவே நான், மக்களால் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து உழைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாட்சியத்தில் சொல்கிறார். ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லியிருக்கணும்? முதல்லையே இவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஷீ ஹேஸ் அன் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் டெவலப் ஆச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தோம். இப்போ நாங்கள் வந்து ட்ரீட் பண்ணுறோம். அவங்க ட்ரீட்மெண்ட்டில் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தானே அப்போலோ ஹாஸ்பிட்டல் சொல்லணும். அப்போது பிரச்சனை எங்கே வருது? சிசிடிவியை க்ளோஸ் பண்ணதில் ஒரு மர்மம். ரெண்டாவது மர்மம் என்னாவது? அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து க்ளீனாக இல்லைன்றதில் ஒரு மர்மமாக இருக்குது. ரைட்டுங்களா? ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, செப்சிஸ் இருக்குது, லங்ஸில் ப்ராப்ளம் இருக்குது, எல்லாத்துலேயும் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லங்ஸில் ஒரு கட்டத்தில் மேலே போய் நீர் கோத்துக்கிட்டுருக்கு, நம்ம சளின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நீர் வந்து பயங்கரமாக கோத்துக்கிட்டு இருக்கு அந்த அம்மாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவும் சொல்லிவிட்டு ஃபிசியோதெரப்பியில் சிங்கப்பூர்லேருந்து வர வச்சோம், அது வர வச்சோம், இது வர வச்சோம்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் அந்த அம்மா வந்து நினச்சா அந்த அம்மா டிஸ்சார்ஜ் ஆகி போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சடனாக ஹார்ட் அட்டாக்கு, அந்த அம்மா இறந்துட்டாங்க. ஹார்ட் அட்டாக் வந்தோடனே நாங்கள் வந்து இன்னொரு டாக்டர், மணிகண்டன் ஒரு டாக்டர், அவரை ஆணையத்தில் சாட்சி சொல்கிறார். ஹார்ட் அட்டாக் சடனாக டெவலப் ஆச்சு, நாங்கள் மிஷினை வச்சு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போய் மிஷினை வச்சு ஹார்ட்டை வந்து பிசைஞ்சோம், ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக பிசைஞ்சோம். ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு எக்மோ மிஷினுக்குள்ளே போட்டோம். எக்மோ மிஷினில் அந்த உடம்புலேருந்து பிரெயினுக்கு ஒரு சிக்னல் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிரெயினுக்கு வரக்கூடிய சிக்னல்கள் நின்ன உடனே அந்த அம்மா இறந்ததா எய்ம்ஸ் டாக்டர்ஸ் டிக்ளேர் பண்ணாங்க. அதில் ஓபிஎஸ் கையெழுத்து போட்டிருக்காரு.
அந்த அம்மா இறந்த விஷயத்தில் ஓபிஎஸ் கையெழுத்து போட்டிருக்காரு, ராதாகிருஷ்ணன் கையெழுத்து போட்டிருக்காரு, அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே கையெழுத்து போட்டிருக்காங்க, எய்ம்ஸ் டாக்டர்ஸ் கையெழுத்து போட்டிருக்காங்க, எல்லாமே கையெழுத்து போட்டு இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய உடலை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, காலையிலேயே நக்கீரன் சொல்லுது. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் வந்து 15 நிமிஷத்தில் போஸ்ட்மார்ட்டத்தை முடிச்சிட்டாங்க, எம்பாமிங் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் காலையிலன்னு இதெல்லாம் வந்து பொன்னையன்னு சொல்கிறார், இது மாதிரி காலையில் அந்த அம்மாவுக்கு அப்படின்னு. அப்போ ஆணையத்தில் அவர் ஆஜராகி வரும்போது நீதிபதி வந்து கிராஸ் பண்ணுறார், எப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு. நான் வந்து எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் பிரகாரம் நான் சொன்னேன் அப்படின்னு பொன்னையன் சொல்கிறார். இன்றைக்கி ஓபிஎஸ் கிட்ட நீங்கள் தர்ம யுத்தம் நடத்துனீங்களே, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த கேள்விகள்லாம் ஓபிஎஸ் முன்னாடி வைக்கப்படும், தர்ம யுத்தம் நடத்தும்போது இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்களே அதெல்லாம் உண்மையா அப்படின்னு நீதிபதியே கேட்டார். ஆறுமுகசாமியே கேட்குறாரு. ஆமாம், தர்ம யுத்தம் நடத்துனதுலேருந்து நான் துணை முதல்வர் ஆகிற வரைக்கும் இருந்த நான் சொன்ன பேட்டிகள் எல்லாமே உண்மை, அதை நீங்கள் உண்மையாக எடுத்துக்கலாம். அது உண்மைன்னா டாக்டர் விஜயகுமார் ரெட்டி வந்து ஜெயலலிதா போய்ச்சி வந்துடுவாங்கன்னு சொன்னது உண்மையா? எது உண்மை? தர்ம யுத்தத்தில் நீங்கள் சொன்னது உண்மையா, இது உண்மையா? அப்போ ஜெயலலிதாவுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் வந்து பொதுமக்களுக்கு இருக்குது. இந்த மரணங்கள் தொடர்பான ட்ரீட்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் சம்மந்தமாக தானே ஆறுமுக சாமி ஆணையம் விசாரிக்குது. எது உண்மை? நீங்கள் வந்து இது உண்மைன்னு சொன்னால் அது உண்மை கிடையாது, ரைட்டா? இது இரவுன்னு சொன்னால் இரவு தான், இது பகலுன்னு சொன்னால் இது பகல் தான். நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்கிறீங்களா? அந்த மாதிரி கேள்விகள் ஏகப்பட்டது வந்துருச்சு. அது இல்லாமல் எப்படி அவர் பதில் சொல்லியிருக்காருன்னா, திவாகருக்கு ஒரு மகள் இருக்கா ராஜமாதங்கின்னு, அந்த அம்மா டாக்டர் அப்போலோ. அது இல்லாமல் டாக்டர் சிவகுமார், அதுக்கப்புறம் பாபு மனோகரன், இந்த டீம் வந்து ரெகுலராக ஜெயலலிதா விசிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ வீட்டில் இருந்தாலும் இல்லை அங்கே வீட்டில் பாபு மனோகர் விசிட் பண்ணுவார். அப்போது ராஜமாதங்கியும் கூட இருக்கும், சிவகுமாரும் கூட இருப்பாங்க. சொந்தக்கார டாக்டர்ஸ் இவங்க, சசிகலாவுடைய சொந்தக்கார டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்க அப்போலோலையும் கூட இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து டெய்லி ரிப்போர்ட்டை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஜெயலலிதாவுக்கு என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, போது வருதுன்னு ஷேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களாண்ணா? அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இது மாதிரி நிறைய கேள்விகளுக்கு தெரியாது தான் பதில். 10 கேள்வி கேட்டால் தெரியாது. நடுவில் ஒரு இந்த சிசிடிவி மாதிரி ஒரு சில விஷயங்கள், வெளிநாடு சிகிச்சை மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து இவர் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கார். இது முழுக்கவே இதில் முக்கியமான உண்மை என்னென்னா, எந்த இடத்துலையும் தர்ம யுத்தத்தின் போது நான் கொடுத்த பேட்டிகளை வந்து நீங்கள் உண்மைன்னு எடுத்துக்கலான்னு ஒரு வார்த்தை சொன்னாரே தவிர, எந்த இடத்துலையும் சசிகலா பற்றி வாயே திறக்கலை. இந்த விசாரணை ஆணையத்தில் வாயே திறக்கலை, எதுவுமே திறக்கலை, ஒரு வார்த்தை சொல்லலை. அப்போ தர்ம யுத்தம் முழுக்க சசிகலா 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 சசிகலான்னு சொன்ன ஓபிஎஸ் இன்னைக்கு சசிகலா பற்றி வாயே திறக்கலை. அப்போ எது உண்மை? அந்த பேட்டி அளித்தது சசிகலாவை எதிர்த்து தான். அப்போது இன்றைக்கி நீங்கள் சொல்லணும் இல்லையா, சசிகலாவை பற்றி நீங்கள் சொல்லணும் இல்லையா, சசிகலா இந்த மாதிரி பண்ணாங்க, சசிகலா தான் பார்த்துக்கிட்டாங்க, சசிகலா தான் பண்ணாங்க. ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதா மரணத்தப்போ அந்த பாடியை வாங்குறதுல சசிகலா கிட்டேயும் கையெழுத்து வாங்குறாங்க, ஓபிஎஸ்டையும் கையெழுத்து வாங்குறாங்க. அவர் முதல்வர். இப்போ ஏங்க இந்த மாதிரிங்க எனக்கு அந்த பிடிக்கலங்க, அந்த அம்மாவை வந்து கொண்டுட்டாங்கங்க, என்னால் தாங்க முடியாது. டயரை கும்பிட்ற கலாச்சாரத்தை ஆரம்பித்து வச்சது ஓபிஎஸ் தான். அதிமுகவில் டயரை கும்பிட்றது, அதாவது ஜெயலலிதா அப்படி நிற்பாங்க, இப்படி கும்பிட்டுட்டு அப்படி அந்த அம்மா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா காரில் தானே இருக்கும், அதனால காரை கும்பிட முடியாது, டயரை தொட்டு கும்பிடுவார் ஓபிஎஸ். ஜெயலலிதா மேலே அவ்வளோ பக்தி, பயம், அவ்வளோ விசுவாசம், அவ்வளோ பெரிய சிறைக்கு போனப்போ திருப்பி பதவியெல்லாம் கொடுத்தாருல, அந்த அம்மா கொடுத்தாங்க, விசுவாசமாக இருந்தார். அப்போ அந்த விசுவாசம்லாம் எங்கே போச்சு? அந்த அம்மா மரணத்தில் மர்மம் இருக்குன்னு நீ சந்தேகிச்சின்னா, அந்த மரணம் தொடர்பாக நீ தர்ம யுத்தத்தை வந்து நீ நடத்தினீன்னா, அந்த தர்ம யுத்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மைனா, நீ இன்னைக்கு சசிகலாவை பற்றி ஏன் பேசலை?
ஏன் பேசலைன்னா சசிகலாவும் இவரும் ஒன்றாயிட்டாங்க. இப்போ சசிகலா எடப்பாடியை கொண்டாடுறதுனால தான் தர்ம யுத்தம் அப்படிங்கிறது இப்போ சொல்லாமல் சொல்கிறாரா? இவர் வந்து ஓபிஎஸ் வந்து பிஜேபி பக்கம் போனது சசிகலாவுக்கு பிடிக்காம தானே எடப்பாடியை கொண்டு வராங்க, ரைட்டா? பிஜேபிக்கு எதிராக தானே அவங்க கொண்டு வராங்க. சசிகலாவை முதலமைச்சர் ஆக்குறாங்க. சசிகலா ஜெயலலிதா இறந்து 2 நாளில் மூலி அலங்காரி மாதிரி வேஷம் போடல. ஜெயலலிதா மாதிரியே கொண்டை போட்டுக்கிச்சு, ஜெயலலிதா மாதிரியே பொட்டு நீட்டாக வச்சுக்கிச்சு, ஜெயலலிதா மாதிரியே ஜாக்கெட்டு ஃபுல் ஜாக்கெட்டு போட்டுக்கிட்டு ஜெயலலிதா மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிது, ரைட்டா? அவன் பிஜேபிக்காரன் பார்த்தான், இது விட்டா ஜெயலலிதா ஆகிடும் போல இருக்குது. இவங்களும் விடாமல் போயிட்டு எல்லாரும் ஓபிஎஸ்லேருந்து இபிஎஸ்லேருந்து எல்லாம் காலில் விழுந்தாங்க. நீங்கள் தான் முதல்வராக இருக்கணும், நீங்கள் தான் முதல்வராக இருக்கணும்னு போய் காலில் விழுந்தாங்க. இபிஎஸ் முதல்வராக இந்த அம்மா அனௌன்ஸ் பண்ணும்போது தவிழ்ந்துக்கிட்டே போனார் இபிஎஸ். இப்படிலாம் பார்த்த உடனே பிஜேபிக்காரன் அவன் வேறு மாதிரி ஆகிட்டான். அவன் வந்து இதை விட்டா வந்து அதிமுக சாலிடாக ஸ்ட்ராங்காக நின்றுடும், ஜெயலலிதா மாதிரி இது சசிகலா வந்துடும்னு சொல்லிட்டு கட் பண்ணான். கட் பண்ணும்போது தர்ம யுத்தத்தை இவர் ஆரம்பிக்க சொல்கிறாங்க. இவரை பிஜேபி கையில் எடுத்ததுன்ன உடனே சசிகலா வந்து ஓபிஎஸ்ஸை கழட்டி விட்டு எடப்பாடியை கையில் எடுத்தது, ரைட்டாக? 2 பேருக்கும் சண்டை வந்தது. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்தது. இவர் வந்து இஷ்டத்துக்கு பிரச்சாரம் பண்ணார். அப்போ சசிகலா வேண்டாத ஆளாக இருந்தார். இப்போது வேண்டப்பட்ட ஆளாக போயிட்டாங்க. அதனால் இன்றைக்கி வந்து சாட்சியம் அளிக்காமல் இவரால் இருக்க முடியாது. ஆணையத்தை ரீகான்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துட்டு சாட்சியங்களை பிடிங்க அப்படின்னாரு. அடுத்தது எடப்பாடியை பிடிக்க போகிறாங்க. நீ எப்படிப்பா கையெழுத்து போட்ட, இந்த ஆணையம் எப்படி நடந்தது, இந்த ஆணைய உத்தரவுகளுக்கெல்லாம் நீங்கள்லாம் எப்படி ஒத்துழைச்சிங்க, நீங்கள் என்ன பார்த்தீங்க எடப்பாடி? அப்போது சிஆர் சரஸ்வதி சொன்னாங்க இட்லி சாப்பிட்டாங்க, பொன்னையன் சொன்னார் இட்லி சாப்பிட்டாருன்னு, ஓபிஎஸ் சொன்னார் இட்லி சாப்பிட்டாருன்னு, ஆப்பிள் சாப்பிட்டாருன்னு, நீங்களாம் எப்படி சொன்னீங்கன்ற கேள்விகள் வரும். மிக முக்கியமான பதில்கள்னு சொல்லும்போது அந்த ஆணையத்தை அப்படியே எடுத்துக்கோங்க. சிசிடிவியும் ஒரு கேள்வி, தெரியாது பதில் இல்லை. நான் எல்லாரும் அவங்களுக்கு வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு வந்து தொற்று ஏற்படும்னு சொன்னாங்க, அவங்க வந்து இன்ஃபெக்ஷன் வந்துடும் சொன்னாங்க. அதனால நாங்கள் யாருமே போகல, பக்கத்தில் நாங்கள் கிட்டேயே போகல, தூரவே தான் நாங்கள் நின்னோம். நாங்கள் மற்றவங்க கிட்ட தான் பேசினோம். விஜயபாஸ்கர், நான் முதலமைச்சர், விஜயபாஸ்கர் வந்து என்கிட்ட சொல்லுவார், ராம்மோகன் ராவ் வந்து என்கிட்ட விஷயத்தை சொல்லுவாங்க, நான் கேட்டுப்பேன் அப்படின்றது ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது முதலமைச்சர்னா நீ யார், உனக்கு என்ன பவர்? ஆனால் தர்ம யுத்தம் நடத்தினப்போ வந்து எங்களை வெளியிலே உட்கார வச்சு தகவல் அனுப்பிட்டாங்கன்னு சொன்னார். அப்படி தான் சொன்னார். ஒரு உளவு பிரிவு இருக்குது உங்களுக்கு, நீ ஃபுல் ஃப்ளெஜ்டு முதலமைச்சர், பொறுப்பு முதலமைச்சர்னா ஃபுல் ஃப்ளெஜ்டு முதலமைச்சர், ஜெயலலிதா உள்ளே இருக்காங்க. அப்போது உனக்கு உளவு பிரிவு இருக்குது, போலீஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த அம்மாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை தவறுன்றதை உணர்ந்து நீ தர்ம யுத்தம் நடத்துகிறன்னா, தர்ம யுத்தத்துக்கு முன்னாடியே அது தெரிஞ்சிருந்தா நீ வந்து ஜனாதிபதிகிட்டையும் துணை ஜனாதிபதிகிட்டையும் பிரதமர்கிட்டையும் நீ கம்ப்ளைண்ட் பண்ணலாமே. என் தானை தலைவி, நான் டயரை தொட்டு கும்பிட்ட தலைவி, அவங்க வந்து சாக கிடக்கிறாங்க, அவங்க சிகிச்சை வந்து சரியில்லை, அவங்கள வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போங்க, அவங்க சிகிச்சை முறை வந்து மர்மமாக இருக்குது, அப்போலோ ஆஸ்பத்திரி என்ன பண்ணுதுன்னே தெரில, ஒரு ஆஞ்சியோகிராம் கூட பண்ணல, இவ்வளோ பெரிய அம்மாவுக்கு வந்து ஒரு இதயத்தில் நோய் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு ஆஞ்சியோகிராம் கூட பண்ணல இவங்க, அவங்க வந்து இந்தளவுக்கு மோசமாக போயிட்டுருக்காங்க கண்டிஷன்ஸு அப்படின்னு நீ சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை? இப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, இப்போது விழா நடக்குது, சசிகலா போகிறாங்க, கூட போகிறது யாருன்னா தினகரன் இல்லை, தினகரன் தனியாக விழா நடத்துகிறாரு, கூட போகிறது ஓ ராஜா, ஓபிஎஸ் தம்பி, அங்கே வந்து தம்பி அமிச்சு ஆழம் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஓபிஎஸ், அங்கே நடக்கிறதெல்லாம் எனக்கு சொல்லிவிடு, அங்கே என்ன நடக்குதுன்றதை பாரு அப்படின்னு ஆழம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ரைட்டா? அவன் குடும்பத்துக்குள்ள தினகரன் ஒரு கோஷ்டி, திவாகரன் ஒரு கோஷ்டி, மற்றவங்க எல்லாருமே ஒரு கோஷ்டி, விவேக் ஒரு கோஷ்டி, விவேக்கோட அக்கா தங்கச்சிங்க ஒரு கோஷ்டி, டாக்டர் வெங்கடேஷ் ஒரு கோஷ்டி, சசிகலா ஒரு கோஷ்டி, சசிகலாவுக்கும் நடராஜனுடைய சகோதரர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு இடையிலையும் சொத்து பிரச்சனை, தினகரனுக்கு இடையிலையும் சொத்து பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தில் தான் அந்த அம்மாவோட ட்ராவல் போயிட்டுருக்கு, இவங்கெல்லாம் கூட போயிட்டுருக்காங்க. இப்போது சசிகலாவோட இவங்க ராசி ஆகிட்டாங்க, ரைட்டுங்களா? இப்போது ராஜா செந்தூர் பாண்டியன்னு சசிகலாவுடைய வழக்கறிஞர், அவர் இன்றைக்கி வரைக்கும் கிராஸ் பண்ணலை, நாளைக்கு அவர் என்ன கிராஸ் பண்ணுவார்னு தெரியல. ஆனால் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், அவங்களும் ஒன்றும் கிராஸ் பண்ணல, ஒன்றோ ரெண்டோ கேள்விகள் தான் அப்போலோ லைட்டாக கேட்டிருக்காங்க ஓபிஎஸ்ல. இன்றைக்கி இவ்வளோ தான்.
புத்தம் சரணம் கச்சாமி, சசி சரணம் கச்சாமி, ஜெயலலிதா மரணம் மூடப்படுது கச்சாமின்னு டோட்டலாக காலில் விழுந்து ஓபிஎஸோட இமேஜே காலி. நீ அன்னைக்கு என்ன சொன்னீங்க, நீங்கள் இன்னைக்கு என்ன சொல்கிறீங்க? அன்னைக்கு சொன்னதுக்கும் இன்னைக்கு சொன்னதுக்கும் என்ன முரண்பாடு? ஏன் 8 முறை சம்மன் கொடுத்தோம் ஆஜராகாமல் தவிர்த்தீங்க? இன்னைக்கு ஆஜராயிட்டு சசிகலான்ற ஒரு வார்த்தையை கூட நீங்கள் சொல்லலை. தர்ம யுத்தத்தில் நிமிஷத்துக்கு நிமிஷம் சசிகலான்னு தானே சொன்னீங்க, இன்னைக்கு ஏன் சொல்லலை? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஓபிஎஸ் கிட்ட பதிலே இல்லை. ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது, மருத்துவமனையில் எத்தனை நாள் சிகிச்சையில் இருந்தாங்க, சிகிச்சையில் என்னென்ன நடந்தது, எந்தெந்த மருத்துவர்கள் வந்தாங்க, அவங்க உடலில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டது, ஆன்ஜியோ அதெல்லாம் பண்ணாதது, விஜயபாஸ்கர் என்ன சொன்னார், ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொன்னாங்க, மருத்துவர் என்ன சொன்னாங்க, வெளிநாடு போகலாமா வேணாமா அப்படின்னு அமைச்சரவை தான் முடிவு பண்ணோம் அப்படின்னு நடந்தது. இப்போ எல்லாமே விவரமாக சொன்னீங்க. மரணத்துக்கு அப்புறம் தான் ஒரு தர்மயுத்தம் நடத்துகிறார் இவர் மரணத்துக்கு அப்புறம் தர்மயுத்தம் நடத்துகிறாரு ஓ பன்னீர்செல்வம். அவர் எடுத்து அந்த கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு வெளியில் கொடுத்த பேட்டியை சசிகலாவை எதிர்த்து தான். அவர் அன்னைக்கு தர்மயுத்தம் பண்ணினதுனால தான் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையமே வருது. தர்மயுத்தம் நடத்தலை, அந்த இடத்துல போய் அவர் இது பண்ணல அப்படின்னா அந்த விசாரணை ஆணையமே கிடையாது. இப்போ அந்த 7 பேட்டி கொடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கும் 8 முறை சம்மன் அனுப்பி போகாத திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஒரு சம்மன் போகுது, 9வது சம்மன். அதுக்கப்புறம் போய் ஆஜராகி கேட்கப்பட்ட கேள்விகளில் பெரும்பாலும் தெரியாது சொன்னதோட மட்டும் இல்லை, சசிகலாங்கிற பேரையும் அவர் சொல்லலை. இதுதான் ஓ பன்னீர்செல்வம். அப்போ சசிகலா எதிராக இருந்தாங்க, சசிகலாவுக்கு எதிராக பேட்டி கொடுத்தாரு 7 பேட்டியும். இப்போ சசிகலாவை அரசியல் பயணத்துக்கு அரசியல் பதவிகளுக்கு தேவை அப்படிங்கிறப்ப சசிகலாவை பற்றி எதுவுமே பேசலை. அப்போ அந்தர் பெல்ட்டி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பொதுவாக, அந்தர் பெல்ட்டி அடிக்கிறாங்க அப்படின்லாம். இவர் எந்த பெல்ட்டி அடிக்கிறாருன்னே தெரியல இது வரைக்கும். ஆனாலும் இப்போ அதிமுக தொண்டனுக்கு சந்தேகம் இருக்குது. அதிமுக ஆட்சியில் விசாரணை ஆணையம் போடப்பட்டு அதிமுக ஆட்சியில் அந்த விசாரணை ஆணையம் முடிக்காமல் இருந்ததையும் திமுக ஆட்சி அது தொடரும் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லை, அந்த ஆணையம் என்ன சொல்லுதோ அது தீர்ப்பு நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு திமுக அரசு சொல்லிச்சு. ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதிலிருந்து மரணம் அடைகிற வரைக்கும் நக்கீரனில் தொடர்ந்து நீங்கள் ஆய்வு பண்ணி எழுதிட்டீங்க. மருத்துவமனைக்குள்ளே என்ன நடக்குது அது நம்ம தனியாக உங்கள் பேரில் ஒரு புக்கே இருக்குது. அந்த புக்கில் இப்போ எடுத்து பார்த்தா பல பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த பேட்டியை பார்க்குறவங்க இந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தா மருத்துவமனையில் என்ன நடந்தது, நக்கீரன் எப்படி ஆய்வு செஞ்சது, வெளிவராத உண்மை தகவல்கள் அதில் பல இருக்குது. அந்தளவுக்கு நம்ம நக்கீரனும் அதில் பங்கு பெற்றிருக்கு. இவ்வளவும் போயிருக்கு, இன்னமும் ஆஜராவாங்க. இப்போ ஓ பன்னீர்செல்வம் இன்றைக்கி ஆஜராகிருக்கிறாரு, அவர்கிட்ட குறுக்கு விசாரணை இன்னும் நடக்கும், தொடர்ந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த விசாரணை ஆணையத்தில் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வருமாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.